இரண்டாவது, இந்தியா பாதுகாப்பு. இந்தியா பாதுகாப்போடு இருக்கிறது. பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தவுடன் தீவிரவாதிகள் கொட்டம் அடங்கிவிட்டது, தீவிரவாதமே இந்தியாவில் எங்கும் தலை தூக்காது என்று பரப்புரையில் கூட சொன்னார். ஆனால் நேற்று ஒரு பக்கம் ஒரு பதவி ஏற்றுட்டு இருக்காரு குடியரசுத் தலைவர் மாளிகையில். அங்கே தீவிரவாதிகள் 10 அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள். இதுதான் உடைய அவலம். இன்னும் என்னென்ன அவர் கட்டுமீறி போகிறது, இந்த ஆட்சி எப்படி நடக்கப் போகிறது, என்னென்ன அலங்கோலங்கள் இந்த தேசத்திற்கு நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பதவியேற்ற நாளிலே அதிர்ச்சி, ராஜினாமா, பொது வாழ்க்கையிலிருந்து விலகுதல் போன்றதெல்லாம் வந்திருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் இவர்கள் நீடிப்பார்கள் என்று தெரியாது. இந்த நீட் தேர்வில் 718 719 மதிப்பெண் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க இவங்க? அவுட் ஆஃப் 720. அந்த 718 ஓகே, 19 எப்படி வந்துச்சு? அதான் கிரேஸ் மார்க்ன்றாங்க. ஒரு மார்க் அவருக்கு அதிகமாக கொடுக்கணும். சென்டம்னா 20 கொடுத்துருக்கலாம். இப்படிப்பட்ட ஃப்ராடுவலண்ட் ஏஜென்சி தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இது முழுக்க சந்தையிலுடைய சூழ்ச்சி, வர்த்தகத்தின் சூதாட்டம் என்று காங்கிரஸ் பேரியக்கம் இதை சொல்லுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து இதை உடனே அகற்ற வேண்டும். சந்தையில் மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. வர்த்தகத்தில் மிகப்பெரிய வியாபாரம் வணிகமாக மாறிவிட்டது. இந்த நீட்டை உடனே அகற்ற வேண்டும். இதை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார். அதே போன்று நேற்றைக்கு பதவியேற்பு விழா பார்த்துருப்பீங்க. பதவியேற்பு விழாவில் முக்கிய விருந்தினர்கள் அரசாங்கத்தை சாராதவர்கள், அரசியல் கட்சியை சாராதவர்கள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப முக்கியமானவங்க 2 பேர் பிரதானமாக மோடி பக்கத்தில் பின்னாடி இருந்தாங்க. ஒருவர் கௌதம் அதானி, இன்னொருவர் அம்பானி, முகேஷ் அம்பானி. ஆனால் தேர்தல் பரப்புரையில் கரீம் நகரில் மே 8ஆம் தேதி தெலுங்கானாவில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? வேனில் அதானியும் அம்பானியும் காங்கிரஸுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. டெம்போவில் இந்த பணமெல்லாம் போயிருக்கின்றார். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனே அறிக்கை கொடுத்தார். அப்படி எந்த டெம்போவில் வந்திருக்கிறது, உடனே நீங்கள் அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை நடத்துங்கள் என்று. அதுக்கு விசாரணை நடத்தல, அதுக்கு பதிலே கிடையாது. ஆனால் நேற்றுக்கு இவங்க 2 பேரும் மோடி அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் மோடியுடைய நாடகம், மோடியுடைய உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம், வெறுப்பு அரசியல். ஏதாவது ஒன்று, ஒரு பிரதமராக இருக்கிறோம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா? ஒரு தலைவராக இருக்கிறோம் எப்படி வேணாலும் பேசலாமா? அம்பானியை பற்றி அதானியை பற்றி டெம்போவில் பணம் அனுப்பினார் காங்கிரஸுக்குன்னு சொல்லிட்டு நேற்று பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஏன் விசாரணை செய்யவில்லை? இதெல்லாம் மிகப்பெரிய அவமானம் பாஜக. ஒரு சாதாரண வட்ட செயலாளர் பேசலாம், ஒன்றிய செயலாளர் பேசலாம். 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர், ஒரு தலைவராக இருப்பவர் இப்படி எப்படி பேச முடியும் என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே மணிப்பூரில் மீண்டும் கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லோரும் வேறு பகுதிக்கு குடியேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது.